அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா வேலண்டைன்ஸ் டே vlog தான் பார்க்க போகிறோம். வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் சர்ப்ரைஸாக திடீர்னு தான் வந்து கேக் கட் பண்ணேன். அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணலை. சரி ஓகே எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி எங்களால் போக முடியல. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா சரி ஓகே டின்னர் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அவங்க வந்து டைம் இல்லை, ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு லன்ச் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பாண்டியில் இருக்க காரை செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். சரி ஓகே எப்பயுமே வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் தானே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக வந்து சீ ஃபுட் சாப்பிட்லான்னு சொல்லி தான் வந்து அங்கே போயிருந்தோம். அங்கே ஆம்பியன்ஸ் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. லவர்ஸ் டேக்கு சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சாங் வைஸும் ரொம்ப ஒரு மெலோடியான சாங்கும் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. பேக்ரவுண்டில் அதுவும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒயிட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூட வந்து மீன் சால்னா, கறி சால்னா அது எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு வெஜ்ஜும் ஒரு நான்வெஜ்ஜும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூட வந்து மீனில் வந்து வித்தியாசமாக வந்து காரை ஸ்பெஷலாக வந்து இலையில வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப காரமாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து ஏன் காரை செட்டிநாடு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக அவங்க ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோடய வேலண்டைன்ஸ் டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.